பர்வதமலை திருவண்ணாமலையிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. ஹனுமார் ராமாயண காலத்துல சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்த போது அதுல இருந்து உடஞ்சு விழுந்த பீஸ் தான் பர்வதமலை அப்படின்னு சொல்றது உண்டு. திருவண்ணாமலை எப்படி ஈஸ்வரனுக்கு ரொம்ப முக்கியமோ அது மாதிரி பர்வதமலை அம்பாளுக்கு ரொம்ப முக்கியமான இடமா இருந்துட்டு இருக்கு. பர்வதம் அப்படின்னாலே மலை தாங்க. அப்புறம் என்ன கேட்டு கதவுங்கிற மாதிரி பர்வதமலைன்னு சொல்றோம். அது ஏன்னா பர்வதமலையில உச்சியில ஒரு குட்டி மலை இன்னொரு பெரிய மலை மேல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது மலை மேல மலை, ஹில் ஆன் ஹில்ஸ் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தங்க. பர்வதமலையில ஏறுறதுக்கு 2 வழி இருக்கு. ஒன்னு கடலாடி வழியா வரும், இன்னொன்னு தேன்மதி மங்கலம் வழியா வரும். கடலாடி வழியா போறது நார்த் வெஸ்ட் வடமேற்கு நோக்கி ஏறுற வழியா இருக்கும். தேன்மதி மங்கலத்திலிருந்து ஏறுறது சவுத் ஈஸ்ட் அதாவது தென்கிழக்கு நோக்கி ஏறுற வழியா இருக்கும். அதனால நாங்க கால நேரத்துல கடலாடி வழியா ஏறி மாலை நேரத்துல தேன்மதி மங்கலம் வழியா இறங்குறதாக முடிவு பண்ணினோம். ஏன்னா கால நேரத்துல சூரியன் எங்க முகத்துல அடிக்காம இருக்கும், மாலை நேரத்திலயும் சூரியன் எங்க முகத்துல அடிக்காம இருக்கும். அதுக்காக தாங்க. திருவண்ணாமலைக்கு பக்கத்துல 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற கடலாடியில் இப்போ நாங்கள் இருக்கோம். காலையில் ஃபர்ஸ்ட் பஸ் 5:45 மணிக்கு இருந்தது, அதை பிடிச்சி வந்துட்டோம். இப்போ பர்வதமலைக்கு போயிட்டு இருக்கோம். ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஹாய், அப்படியே ப்ரீதியாக ஒரு 10 நிமிஷம் நடந்ததுக்கப்புறமா இந்த மலைப்பாதைக்கு வந்துட்டோம். ரோட்டில் நடந்து வந்துட்டோம். பர்வதமலை செல்லும் வரைக்கும் போர்டு வந்துடுச்சு. அந்த ஃபோன் நம்பரை கொஞ்சம் நல்லா கால் பண்ணுங்க. கேட்டுதானே செல்லும் வரைக்கும். அங்கே உச்சியில் தெரியுது பாருங்க, அதுதான் பர்வதமலை. இந்த மௌனசாமியார் மடம் இந்த இடத்துல இருந்து மலைப்பாதை ஆரம்பிக்குது. உச்சியில் ஸ்டீப்பாக இருக்குது பாருங்க, அந்த இடம்தான் கோடாலி பாதை இருக்குது. இந்த வழியில தான் ஏற போகிறோம். ரொம்ப நல்லா இருக்கும் போல தெரியுது. இந்த மாதிரி கீழே இருந்து நேரடியாக ஏறுற ரூட்டில் நான் இது வரையும் ஏறினதே இல்லை. தம்பி வா, தம்பி முன்னாடி வா, முன்னாடி வாடா. ஆரம்பம் ஆயிடுச்சு. டைம் என்ன சார்? நேரம் நிலையத்துக்கு இப்பொழுது 7:30. சார் கொஞ்சம் திரும்புங்க சார். இது அருமையான கிளைம், சூப்பராக இருக்குது இந்த பாதை. எல்லா இடத்துலையும் ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க, கிளியராக புரிகிற மாதிரி. கொல்லிமலையில் உள்ள செல்லிப்பட்டி ரூட் மாதிரி இருக்குது சார். ரொம்ப நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க? தவசி போகிற மாதிரி இருக்குங்கிறீங்களா? திரும்பி சொல்லுங்கள் சார். தவசி போகிற மாதிரி இருக்குது சார். நான் ஆன் பண்ணல சார். சார் கொஞ்சம் பேசுங்கண்ணா. ஒரு மலையில் ஏறி கிராசிங்கில் அடுத்த மலைக்கு போக போகிறோம். இதில் போய் இந்த வழியாக மேலே போய் யூட்டர்ன் போட்டு மேப்பில் பார்த்தபடி நம்ம வடமேற்கு திசையில் தான் போகணும். ஜூம் பண்ணுங்க.
தெரியலையே. மூகாம்பிகையே லிங்கரூபிணியே மூகாம்பிகையே நார்த்தில் தான் போயிட்டுருக்கோம். தர்மசாஸ்திரங்கள் பணிந்தேத்துவதும் மணி நேத்திரங்கள் பணிந்தேத்துவதும் மணி நேத்திரங்கள் சக்தி பீட்டமும் நீ கோயில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 8:30 மணி ஆகுது. இன்னும் 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு கூரையெல்லாம் தெரியுது. தென்வாதி மங்கலத்துலேருந்து வர வழிக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இது தேன்மதி மங்கலத்துலேருந்து வர வழி. இதுதான் கடலாடியிலேருந்து நாங்கள் வந்த வழி. இது மேலே ஏறிய வழி. நல்லா ஸ்டீப்பான கிளைம்பாக தான் இருக்குது. அருமையாக இருக்குது இந்த மலை. ரொம்ப அருமையாக இருக்குது சார்.